வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கைனி பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் தீவனம் பார்த்தீங்கன்னா அறுத்துன்னு இருக்கிறோங்க. இந்த கைனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட தீவன சம்பவம் அறுத்து முடிக்க போகிறோம். இந்த கைனி இன்றைக்கோட நம்ம தீவனம் அறுத்து காலி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தீவன பயிர் என்ன சின்னதாகவே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைனிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூரியா போடலைங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் அமௌண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மருந்து கடையிலையும் யூரியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் யூரியா போடலை. வெறும் தண்ணி மட்டும்தான் விட்டு வளர்த்தோம். அது பார்த்தீங்கன்னா யூரியா போடாத வளரவே இல்லை. அதனால தான் குள்ளமாகவே இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கெல்லாம் அப்படியே அறுத்து போட்டோங்க. இன்றைக்கோட அறுத்து முடிக்க போகிறோம். ஒரு வாரமாக நான் அறுத்துன்னு இருக்கிறேன் இந்த கைனியில். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை தீவனம், சூப்பர் நேப்பியர், அப்புறம் சிகப்பு தீவனம், சோளம், மக்காசோளம், இந்த மாதிரிலாம் நம்ம மாட்டுக்கெலாம் தீனி வகைகள் நம்ம போடுறது எப்போவும் வழக்கம் போல் நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் எப்போனா ஒரு டைம் பார்த்திங்கன்னா தீனிலாம் மாட்டுக்கு அதான் தீனி பார்த்திங்கன்னா தீவன பயிரெலாம் இல்லாதப்போ கரும்பு சோகை போடுவோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தெரு பையன் தான் சின்ன பையன் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டான். சரின்ட்டு நம்ம வீடியோ கண்டென்ட் இருக்குது, சரி எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்டவுடனே நான் கொடுத்தேன். சின்ன பையன் தான் வீடியோ எடுத்துருக்குறான், நல்லா எடுத்துக்கிறான் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா தீவனம் அறுக்கிறது தாங்க என்னுடைய வேலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீவனம் அறுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சுதாகர். நான் பார்த்தீங்கன்னா பிகாம் படித்து முடித்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இந்த மே மாதம் 3 வருஷம் முடியுது. நான் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போகல. இந்த மாதிரி வீட்டில் 10 மாடு இருக்குது. இப்படியே பால் கறந்து ஊற்றி இந்த வேலை தாங்க செய்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சரி வெளியில் வேலைக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெளியில் வேலை செஞ்சாலும் 10,000 15,000 தான் கொடுக்குறாங்க சம்பளம். அதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாடுகளை பார்த்திங்கன்னா இந்த வேலை செஞ்சாவே அதை விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தீவனம்லாம் கொஞ்சம் குள்ளமாக தாங்க இருக்கும். இதுதான் நான் அறுத்து வச்ச தீவனம். அப்படியே வீடியோலாம் இந்த பையன் காமிக்கிறான் பாருங்கள். நான் தான் தீவனம் அறுக்கிறேன். இது அறுத்து 2 பக்கம் 3 பக்கம் இந்த மாதிரி திருப்பி வச்சு சம கட்டி எடுத்துன்னு போய் வீட்டில் போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா சந்தைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அரைக்கீரை எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அது நான் வீடியோ எடுக்கலை. ஏற்கனவே போன வாரமே அரைக்கீரை இந்த மாதிரி சந்தைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துன்னு வீடியோ போட்டேன். போட்டதே திரும்பி போட்டிருந்தா நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பா. இந்த மாதிரி டிகிரி படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த பையன் இவ்வளோ வேலை செய்கிறான், இந்த மாட்டு பண்ணைலாம் வச்சுன்னு இப்படி பார்த்துன்னு இருக்கிறான்ட்டு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த காலத்தில் இந்த மாதிரி மாடு பார்க்கறதுலாம் பெரிய அதிசயம் தாங்க. இது அது மட்டும் இல்லாமல் வெளியெல்லாம் போய் வேறு யாருக்கிட்டேயும் நம்ம கை கட்டி வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேங்க. தூங்கி எழுந்திரிச்சு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் முழிச்சிட்டு கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு சாணிலாம் வாரி கொட்டிடுவேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 8:30 8:45 பால் கறக்க ஆரம்பிப்போம். அரை மணி நேரத்தில் பால் கறந்துட்டு மாடெல்லாம் ஓட்டி போய் கட்டிட்டு பசு மாட்டுங்கள்லாம் இந்த மாதிரி சோளத்தட்டு தீவனம் போட்டு கஞ்சியெல்லாம் காமிச்சு கட்டிட்டு இந்த மாதிரி 11 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிருவோங்க. சாணி வாரி மாட்டு கோட்டெல்லாம் கைவிட்டு 11 மணிக்கெலாம் முடிச்சிருவோம். 11 மணிலேருந்து 3 மணி வரலும் ரெஸ்ட்டு. நடுவில் 1 மணி ஆயிடுச்சுன்னா மாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் போடுவேன் மதியானத்தில். இதுதான் என்னுடைய ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நடுவில் 4 மணி நேரம் ஒர்க்கு இருக்குதுங்க. நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி தான். நம்ம இஷ்டம், நம்ம வேலை தான், நம்ம செய்கிறது தான் வேலையே. யாருக்கும் பயப்பட அவசியம் கிடையாது. யாருக்கும் கை கட்டி வேலை செய்யணும் அவசியம் இல்லை. சரி, இவன் அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசின்னு இருக்கான் அப்படின்ட்டு வீடியோ பார்க்குற நீங்கள் மைண்ட் செட்டில் நினைக்கலாம். ஏன்னா இப்போது வெளியில் போய் வேலை செய்கிறதோட இப்படியும் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 கைனி 2 சின்ன துண்டு கைனி இருந்தாவே போதும். அருமையாக ஒரு 2 3 மாடு பிடிச்சி வச்சுக்கின்னு அதில் பார்த்திங்கன்னா 2 கைனிலும் இது மாதிரி தீவனம் நட்டுட்டு
கரெக்டாக அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு மூட்டை யூரியா எடுத்துன்னு போட்டு அதுக்கு வந்து தண்ணி கட்டி வாரத்துக்கு 2 வாட்டி வந்து கழனியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா வந்து வளர்ந்து வந்துடும். மாட்டுக்கு வந்து அறுத்து போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் கஞ்சி இது வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் தீவனம்லாம் போட்டு காமிச்சிங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு குறையாது 4-5 லிட்டரு வந்து கறக்கும். இதுதான் நம்மளுடைய தொழில். அதை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போனால் காலையில் 9 மணிக்கு போனால் 6-7 மணி அவங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய் மாதம் 10,000-15,000 சம்பாரிச்சா அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்படியும் ஒரு வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாட்டு பண்ணை வச்சு பார்க்கறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆட்டு பண்ணை வச்சுக்கலாம், கோழி பண்ணை வச்சுக்கலாம். அதெல்லாம் நிறைய ஐடியா இருக்குதுங்க. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளை சந்திப்போம். ஓகே, பை கைஸ்.